நீ கிளம்புடி கண்ணு. உன் வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமா இரு. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கும் நான் பழகிக்கணும். நீ ஒருத்தி தான் எனக்கு ஆறுதலா இருக்க. உன்னாலதான் நான் இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் இனிமே என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. அம்மா அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. எனக்கு உங்களை விட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லம்மா. நான் எங்க இருந்தாலும் உங்க நினைப்பாவே தான் இருப்பேன். நான் இந்த வீட்ல இருந்து எங்க போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேம்மா. அது என்னால முடியவும் முடியாது. எனக்கு தெரியாதாடி தங்க உன்னை பத்தி. அம்மாக்கு வருத்தம்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்குவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. கவனமா இருக்கணும். மாப்பிள்ள உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இவ்வளவு நடந்த பிறகும் நீங்க புனிதாவை எப்பவுமே விட்டு கொடுக்கல, இந்த குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல. நீங்க புனிதாக்கு மட்டும் துணையா நிக்கல, எங்க குடும்பத்துக்கே துணையா இருந்திருக்கீங்க. இது இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியாம இருக்கலாம். ஆனா அவங்கள விட்டுட்டு நீங்க தனியா வாழறப்பதான் பொறுப்புனா என்ன, குடும்பம்னா என்னன்னு அவங்களுக்கெல்லாம் புரிய வரும். அதுக்குதான் அவங்க தனியா வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். நீங்க எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? புனிதாவை உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போறதுங்கிறது என்னோட எண்ணமே கிடையாது. புனிதாவோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் எடுத்த முடிவு தான் அது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். புனிதா எப்பவுமே உங்க பொண்ணுதான். அழாதடி தங்கம், நீ அழக்கூடாது. மாப்பிள்ள புனிதா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அத நான் மனசார உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்க முடியுமா? என்னம்மா பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்கம்மா, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், என் கூட வந்தா மட்டும் போதும். வாங்க வாங்க. அத்தை எதுக்கு புனிதாவை கூட்டிட்டு போறாங்க? என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கும். மா, எங்க கிட்ட என்னமா சொல்லணும்? சொல்றதுக்கு இல்லடா, அம்மா ஒண்ணு தரணும். மா, என்ன இதெல்லாம்? எதுக்குமா நகையெல்லாம்? இது உனக்காக நான் சேர்த்து வச்ச நகைமா. நீ உன் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போக கூடாது. இதெல்லாம் ஓ நகடா. இத நீ உன் கூடவே எடுத்துட்டு போகணும். மா, என்னம்மா நீங்க பேசுறீங்க? இப்ப என்னம்மா அவசரம்? அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டுமா? இப்பெல்லாம் எதுவும் வேண்டாமா எனக்கு? இப்ப மட்டும் இல்ல அத்தை, எப்பவுமே வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க மாப்பிள்ள? இப்ப இந்த வீடு இருக்கிற நிலைமையில இந்த நகையெல்லாம் நாங்க எடுத்துட்டு போனா வேற மாதிரி எல்லாம் பேச்சு வரும் அத்தை. அனாவசியமான வார்த்தையெல்லாம் கேட்க நாங்க தயாரா இல்ல. வேணாம் அத்தை. இதெல்லாம் என் பொண்ணுக்காக நான் செஞ்சு வச்ச நகை. அவ கல்யாணத்துக்கு தர வேண்டியது. அப்பவும் நீங்க இதெல்லாம் தர வேணான்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் எப்படி என் பொண்ணை வெறும் கையோட அனுப்புவேன் மாப்பிள்ள? உங்க அன்பு எனக்கு புரியுது. எப்பவுமே இந்த நகையெல்லாம் வேணாம் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன்.
நான் புனிதாவை தான் கல்யாணம் பண்ணேன். அவளோட நகைக்கோ சொத்துக்கோ நான் ஆசைப்பட்டதே இல்லை. அது எனக்கு தெரியாதா மாப்பிள்ள? உங்களுக்கும் புனிதாக்கும் கல்யாணம் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கே அது தெரியாதே மாப்பிள்ள. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நீங்க புனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? மாப்பிள்ள, இத வேண்டான்னு சொல்லிடாதீங்க. இது ஏன் திருப்திக்காக, ஏன் ஆசைக்காக நீங்க இத வாங்கிக்கணும். புனிதா, நீயாவது மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுடா. மா, அவர் முடிவுதாம்மா ஏன் முடிவும். நகையெல்லாம் எதுவும் வேண்டாம்மா, எடுத்து உள்ள வைங்க. புனிதா, இதுல நீ சம்பாதிச்ச நகையும் இருக்குடா. அதையாவது எடுத்துட்டு போடி கண்ணே. மா, இங்க யாருக்குமே விளக்கம் கொடுக்க முடியாதுமா. ஏற்கனவே நான் சொத்துக்காக தான் இந்த வீட்ல இருக்கேன்னு சொல்றாங்க. அப்பாவை சொத்துக்காக தான் நான் கடத்தினேன்னு எதேதோ ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல நகை வேற எடுத்துட்டு போனா இதுக்காக தான் உங்க மேல அன்பா இருக்கேன்னு சொல்லுவாங்கம்மா. எதுக்குமா இந்த பேச்சு? இதெல்லாம் வேண்டாம்மா. அத்த, சரவணனும் மணிகண்டனும் புனிதாவை என்ன சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது நாமளே அவங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுத்த. வேண்டாம் மாப்பிள்ள, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? மா, நானும் அப்படிதாம்மா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சின்ன பசங்க இல்ல, வளர்ந்துட்டாங்க. நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க காட்டிட்டு இருக்காங்க. தெய்வானா, அமுதா இவங்களுக்கெல்லாம் தெரியாம, மணிகண்ட சரவணனை கேட்காம இந்த நகையெல்லாம் நான் தொட கூட கூடாதுமா. புனிதா, நீ என்ன பேசுற? இந்த வீட்ல எல்லா உரிமையும் முதல்ல உனக்கு தான் இருக்கு. நான் உனக்கு செஞ்சு போட்டது நீயா சம்பாதிச்சு சேர்த்த நகையெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுதான் எடுத்துட்டு போவேன்னு சொல்றதெல்லாம் என்னால இதை ஏத்துக்க முடியாதுமா. இதாமா யதார்த்தம், இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா நீ? ஐயோ, இதுக்கு மேல இத பத்தி நாம பேசுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. அம்மா, நாங்க போய் எல்லாத்தையும் பேக் பண்றோம். நாங்க கிளம்பணும் இல்லம்மா. நீ போறேன்னு சொன்னதுக்கு சரி கிளம்புன்னு நான் பாட்டுக்கு தைரியமா சொல்லிட்டேன். ஆனா நீ நிஜமாவே கிளம்புறேன்னு சொல்றப்போ என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது புனிதா. என்னால தாங்க முடியலையே. புனிதா, நீ அடுத்து எப்போ வருவ? இன்னும் கொஞ்சம் மாசத்துல வளகாப்பு வரும்ல அத்த. அது முடிஞ்சதும் நீங்க புனிதாவை கூட்டு வந்துருங்க. அந்த நேரத்துல அவ உங்களோட இருக்கிறது தான் சரியா இருக்கும். அதுக்குள்ள மாமாக்கும் சரியாயிடும் நம்புவோம். இந்த புனிதா நகையை வாங்கியிருந்தா அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கலாம். வேண்டான்னு சொல்லிட்டாலே. அமைதியா அவங்க வீட்டுக்கு போறது அது சரியா வராதே.